ஈவோ போய் அங்க விளக்கேற்றணும். ஏத்திட்டாங்க உச்சப்பிள்ளையார். ஏத்தல. உச்சப்பிள்ளையார் ஏத்த வேண்டிய தூண்ல ஏத்தல. அங்கதானே நீதிபதி குறிப்பிட்டு அது சர்வே கல்லு பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல வந்தது. என்ன சர்வே கல்லு? 40-50 அடிக்கு சர்வே கல்லா? அதான் சர்வே கல்லு. அது சர்வே கல் கிடையாது. சர்வே கல்லு உங்களுக்கு சர்வே கல்லுங்க. இவங்க அடைக்க சொன்னாங்க, மக்கள் அடைக்கல. ஏன் அடைக்கல? இருங்க, ஏன் அடைக்கலன்னா அவங்கள போய் கேட்கணும். என்ன கேக்குறீங்க? தடை அடைக்கவில்லை என்று சொன்னால் வெகுண்டு என்றால் என்ன செய்யும் அந்த கூட்டம்? யாரு தடை அடைக்க சொன்ன கூட்டம் என்ன செய்யும்? அடி வாங்கும். யாருக்கிட்ட? மக்கள்கிட்ட. கடையை அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? எத்தனை பிரியாணி கடை அடிச்சிருக்காங்க, எத்தனை டீ கடை அடிச்சிருக்காங்க, யார் அடிச்சிருக்காங்க? ஆமாங்க, வேலூர்ல அண்டா திருடினாங்க. ஆமா, அண்டா திருடுவாங்க, குண்டா திருடுவாங்க. ஆமா தெரியும். வேலூர்ல அண்டா திருடுன உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் நீங்களா விளக்கேற்றத்துல கோர்ட்டு சொல்லியும் கூட என்ன சொல்லுச்சு கோர்ட்டு? தூணிலே விளக்கேற்றலாம் சொன்னப்புறம் கூட அது தூண்னு ப்ரூவ் பண்ணல. 100 ஆண்டுகளா விளக்கேற்றினான். 100 ஆண்டு சும்மா அதே கிளிப்பிள்ள மாதிரி சொல்லாதீங்க. யாருக்கிட்ட இருக்கு 100 ஆண்டு? சுவாமிநாதன் ஜட்மெண்ட் பண்ணீங்க. அதுல முதலமைச்சர் சொல்வதை கேட்க வேண்டுமா, நீதிபதி சொல்வதை கேட்க வேண்டுமா? வித் ரெஸ்பெக்ட் டு பப்ளிக் ஆர்டர். அது யாருடைய ஆர்டர்? பப்ளிக் ஆர்டர். என்ன பப்ளிக் ஆர்டர்? தீபம் ஏத்த விடாம தடுத்துட்டீங்களா இல்லையா? தீபம் ஏத்திட்டாங்களே. உச்சிப்பிள்ளையார் கோயில்ல ஏத்தப்பட்ட தீபமா இல்லையா? உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் ஏத்திருக்காங்க. அது என்னது? அது உச்சிப்பிள்ளையார் கோயில்ல தீபம். ஓ, இது முருகன் கோயில் தீபம் இல்லையா? முருகன் கோயில் தீபம் அந்த தூணில ஏற்றப்பட வேண்டும். அப்ப இவ்வளவு நாள் வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு முருகனை ஏமாத்திட்டாங்களா? யார் ஏமாத்தினா? ஏற்கனவே ஏத்திட்டு இருக்க இடம் வேண்டாம், இன்னொரு இடத்துல ஏத்துன்னு சொல்றது ரவுடித்தனம் இல்லையா உங்களுக்கு? இல்ல இல்ல, ஏத்த வேண்டிய இடத்துல ஏத்துன்னு சொன்னதுதான் நம்ம. அதுக்கு ஆதாரம் கொடுன்னு கேக்குறோம். ஆதாரத்தை கொடுத்தா, நீ ஆதாரம் கொடுத்தா நம்மள எல்லாருமே சேர்ப்போம். கோயிலுக்குள்ளேயே போல தடுத்து நிறுத்தின இடத்துல பாரத மாதா கி ஏன்னா வேல் முருகனுக்கு அரோகரா சொன்னா பாரத மாதா கி சொன்னாலும் தவறு இல்லைன்னு கோர்ட் சொல்லிருக்கா. முருகனுக்கும் பாரத மாதா என்ன சம்பந்தம் சொல்லி முடியுங்க. நீங்க அதெல்லாம் நீங்க தேவையில்லாத கேள்வி. பாரத மாதா முக்கியமான கேள்விங்க. நாத்திக நிர்வாகம் ஆச்சே எது? இப்ப இங்க இருக்கிறது நாத்திக நிர்வாகம் தான் விளக்கேத்துது. ஏன் ஏன் சொல்லுங்க. ஏத்த வேண்டிய இடத்துல ஏத்தாம நக்கல் அடிக்குது. எது ஏத்த வேண்டிய இடம்? தூணு. எப்ப முடிவாச்சது? யார் கண்டுபிடிச்சது? யார் கண்டுபிடிச்சா? எங்க இடங்க நாங்க முடிவு. இந்து முன்னணி முடிவு பண்ண கூடாது. இந்து முன்னணிக்கும் கோயில் நிர்வாகத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்ப நான் ஏத்துக்கிறேன், ஆனால் அந்த விஷயம் தப்புன்றேன். அவ்வளவுதான். அத மாதிரி தமிழ்நாடு அரசு சொல்லுது. நீங்க சொன்னது பெரியாருடைய படத்தை வைத்துக் கொண்டு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சரி, ஒண்ணு சாவர்கர் படம் வைக்கும்போது பெரியார் படம் வைக்கூடாது. படம் ஒண்ணு உங்களுக்கு முருகன் பஞ்சாயத்துல திருவள்ளுவர் இங்கிருந்து வந்தாரு. இப்போ பாஜக இல்ல. சரி, முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடந்துச்சுல்ல? முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடந்துச்சுல்ல? நடந்துச்சுல்ல? அந்த மாநாட்டுல அதுக்கு சொல்றதா, அந்த மாநாட்டுல அண்டாவை எங்க வைக்கிறதுன்னு கேட்டுட்டு இருக்கேன். நான் கேக்குறது, தூண்ல அண்டாவை எங்க வைப்பீங்க? அது தூண் இல்ல, அது வந்து சர்வே கல்லு. ராமரவிக்குமாரா அவர் யார சொல்றீங்க? கோயில் நிர்வாகம் இருக்கு, 100 வருஷமா ஏத்திட்டு இருக்காங்க. நீங்க கேஸ் போடலையே. ஆகமம் பேசுறீங்களே, யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஆகமம்? ஒரு கோவிலில் 10 நாள் விளக்கேற்ற கார்த்திகை தீபத்துக்கு. எந்த ஆகமத்துல? ஆகமே அதுல வந்து இப்ப நான் என்ன சொல்றது?